வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து டிசம்பர் 2ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இன்னையோட நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு. ஸோ நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு ஒரு கேப் அப் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம இன்னையோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து கால் ஆப்ஷன் சைடு மேலே வந்து 26,500 போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்லை டவுன்ஃபால் ஆகி 26,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் டீட்டெயிலாக. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டேட்டாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்போம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, எந்தெந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மட்டும் கிடையாது, இப்போதே கிஃப்ட் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, இப்போதே யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நாளைக்கு காலையில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இன்னையோட மார்க்கெட் பார்க்கணும். ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம். காலையில் 6:30 நம்ம 7:30 போல் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த லைன் வரைஞ்சிருந்தோம். இது வந்து ப்ரீவியஸ் டேவோட 3:30 க்ளோசிங். அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 8 o'clock நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது 9:30க்கு கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த பொசிஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ 9:30க்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 90 பாயிண்ட் கேப் அப்பில் இருந்துச்சு நமக்கு கிஃப்ட் நிஃப்டி. நம்ம வந்து நிஃப்டி 50ல் கேப் அப் வரும்னு தான் எதிர்பார்த்துருந்தோம். அப்போது 9:30க்கு கரெக்டாக நமக்கு 90 பாயிண்ட் கிஃப்ட் நிஃப்டி கேப் அப் இருந்திருக்கு அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50ல் எவ்வளோ கேப் அப் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா நிஃப்டி 50ல் ஏறக்குறைய 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்துச்சு. ஸோ அப்போது நம்ம 7:30 to 9:30 நம்ம கிஃப்ட் நிஃப்டியை வாட்ச் பண்ணோம்னாவே கேப் அப் கேப் டவுன் வந்து ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஒரு 100 பாயிண்ட்ஸுங்கிற ஒரு கேப் அப்கான நிஃப்டி 50 வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. ஓகே, அப்போ இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 26,250 26,300 இந்த ரேஞ்ச் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ரேஞ்சு. இன்கேஸ் நிஃப்டி 50 வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்லை இந்த ரேஞ்சிலேருந்து கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 26,000 வரைக்கும் புட் ஆப்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 26,300லேருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் புஷ்ல தான் நிஃப்டி 50 இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இன்றைக்கி நிஃப்டி 50 இருந்துச்சு. நமக்கு வந்து ஜிடிபி பாசிட்டிவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே பாசிட்டிவாக சொன்னனால ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால இதுக்கு ப்ரீவியஸ் டே ஹையை எப்போ கிராஸ் ஆகுதோ அப்போ தான் நிஃப்டி 50 மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையை கிராஸ் பண்ணல, மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ப்ரீவியஸ் டே லோ எங்கே இருந்துச்சோ அதே ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இருந்துச்சு. அப்போது நிஃப்டி 50யை பொறுத்தளவு நாளைக்கு நம்ம முக்கியமாக ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான். அதாவது ப்ரீவியஸ் டே இன்னையோட மார்க்கெட்டோட ஹையும் இன்னையோட லோவும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து மேலே கிராஸ் ஆச்சு. ஸோ நாளையோட இதுதான் பாக்ஸு. ஸோ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்கும். நாளைக்கு வந்து இதிலிருந்து மேலே அதாவது 26,300ன்னு வச்சுக்கலாம். ஸோ வச்சுக்கலான்னு இல்லை. ஸோ இதுதான் 26,300 தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கரெக்டான ஒரு அப்பர் லிமிட். ஸோ இந்த 26,300 வந்து மார்க்கெட் வந்து மேலே கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். 26,500 வரைக்கும் புஷ் அப் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. அதே சமயம் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வருதுன்னா 26,150 இருக்குது பாருங்கள், 26,150 வரைக்கும். ஸோ இந்த 26,150லேருந்து கீழே கிராஸ் ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரீவியஸ் டே இன்னையோட மார்க்கெட்டோட ஹையஸ்ட் லெவலும் இன்னையோட மார்க்கெட்டில் லோவஸ்ட் லெவலும். ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவை வந்து மார்க்கெட் ஹையை கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைடு போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு புஷ் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வர்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே போனால் எந்த ப்ரைஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி கீழே வந்தால் எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறது கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 26,150 மார்க்கெட் வந்து கீழே கிராஸ் ஆச்சுன்னா 26,000 25,800 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆகும். ஆனால் இந்த ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். ஸோ இன்னையோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது இந்த ஓஏ சேஞ்ச் சம்டைம்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம், வெறும் இதை மட்டும் வச்சு பார்ப்போம். இப்படி பார்த்தோம்னா கால் ஆப்ஷன் சைடு வந்து மார்க்கெட்டில் வந்து 26,300 பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். ஓகே, இப்போ இதே டேட்டாவை நம்ம வந்து ஓஏ சேஞ்ச் அதாவது
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, காலையில் 9:15க்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த ப்ரைஸில் இருந்துச்சு, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,300 இருக்குது, புட் ஆப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. கால் ஓஐ கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அட் 9:15க்கு வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.22 கோடி இருந்துச்சு. அதே மாதிரி 7:30க்கு மார்க்கெட் கன்சாலிடேஷன்லாம் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2.27 கோடி இருக்குது. அப்படின்னா 1 கோடி குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ எப்போ நமக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஓஏ சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகுதோ, கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, அதை நோக்கி மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே இருக்கிற மார்க்கெட் நாளைக்கு இது வரைக்கும் போகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் சப்போஸ் அதாவது 26,300 வரைக்கும் மார்க்கெட் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஓஏ சேஞ்சிலே இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஓஏ சேஞ்சில் வந்து கால் ஆப்ஷன் மட்டும் தான் பார்த்தோம். இப்போ புட் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது ஓஏயில் குறைஞ்சிருக்கு. அப்போது நீங்கள் இந்த மாதிரி சைட்டில் போயிட்டு இல்லைன்னா நார்மலாக நீங்கள் கூகுளில் போய் ஓஏ சேஞ்ச் மார்க்கெட்டை, ஓஏ சேஞ்ச் சார்ட்டை வந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அவங்க சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் உங்களால் படிக்க முடியல வேகமாக அப்படின்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புட்டோட ஓஏ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நிறையா பேர் என்ன நம்புறாங்க அப்படின்னா செல்லர்ஸ், அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட செல்லர்ஸ், அதாவது இந்த இடத்துல நமக்கு ஓஏ சேஞ்சுன்னு சொல்லும்போது செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல செல்லர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து ஏற்கனவே சோல்டு பண்ண புட்டெல்லாம் பைபேக் பண்ணுறாங்க. அதனால தான் மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா குறையுது அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ விச் மீன்ஸ் தட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, பியரிஷ் மூவ்மெண்ட். ஓகே, அப்போ இந்த ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது நம்ம ஃபுல் டே வச்சு பார்த்தோம்னா கால் ஆப்ஷனில் கூடி இருக்குது, புட் ஆப்ஷனில் குறைஞ்சிருக்கு. ஸோ கால் ஆப்ஷனில் கூடினா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன், புட் ஆப்ஷனில் குறைஞ்சா கீழே போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் புட் ஆப்ஷனில் குறையும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல் டே வைக்காமல் லாஸ்ட் 3 ஹவர்ஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் டே வைக்கும்போது தான் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து காலையில் 6:30லேருந்து சாயந்தரம் 7:30 வரைக்கும் கன்சிடர் பண்ணும்போது ஓஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் லாஸ்ட் 3 ஹவர்ஸ்னு வச்சேன்னா நமக்கு வந்து 3:30க்கு க்ளோஸ் ஆகும். அப்படின்னா மத்தியானம் 12:30. ஸோ 12:30 PM இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால் ஆப்ஷன் அட் 12:30 PM வந்து பார்த்தீங்கன்னா 3.64 கோடி, கால் ஆப்ஷன் அட் 7:30 வந்து 2.27 கோடி இருக்குது. அப்படிங்கிறனால இங்கே வந்து கால் ஆப்ஷன் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போது நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஃபுல் டே வச்சு பார்க்கும்போதும் கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 3 ஹவர்ஸ் வச்சு பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த குறைஞ்சிருக்கிறது புட் ஆப்ஷனை விட அதிகமாக குறைஞ்சிருக்கிறனால மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸை ஈஸியாக தாண்டிடும்னு நிறையா பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் 3 ஹவர்ஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன நினச்சிருக்காங்கன்னா 26,300 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க்கெட் கிராஸ் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு கால் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணிவிட்டு ப்ராஃபிட்ஸ் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏற்கனவே இருந்த பொசிஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து 26,300ங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் இதை வந்து ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் நம்ம இந்த ஓஏ சேஞ்சில் நமக்கு பார்க்குறோம். ஸோ நமக்கு இந்த ஓஏ சேஞ்சில் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான டிக்ரீஸ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்ட்ராங் டிக்ரீஸ், பிக் டிக்ரீஸ் ஷோஸ் புல்லிஷ் மூவ்மெண்ட். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த புல்லிஷ் மூவ்மெண்ட்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம பில்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது நமக்கு ரெண்டு ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது 2 கண்ணோட்டத்தில் நமக்கு வந்து பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஒன்று வந்து லாஸ்ட் 3 ஹவர்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து டிக்ரீஸ் தெரியுது, ஸ்ட்ராங்கான டிக்ரீஸ் இருக்குது 26,300ல். அதே மாதிரி ஃபுல் டே பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான இன்க்ரீஸ் இருக்குது. அப்போது 2 சைடும் பார்க்கும்போது இந்த 26,300 வந்து நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அண்ட் இதை பிரேக் அவுட் ஆகுமாங்கிறது அப்போதைக்கு இருக்கிற மொமெண்டம் பொறுத்து இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இப்போதைய டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மார்க்கெட் வந்து 26,300 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இன்னையோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். அப்போது நமக்கு வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருந்தாலும் நாளையோட மார்க்கெட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு மேலே போகிறதா கீழே வரதான்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணாலும் நாளைக்கு மார்க்கெட் எந்த ஒரு ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னாவே நமக்கு வந்து ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னையோட ட்ரெண்ட் வந்து நம்ம வந்து போன வாரம் சொல்லியிருந்தோம், இந்த RSI அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே மேலே இருந்துச்சுன்னா கீழே வரும், கீழே இருந்துச்சுன்னா மேலே போகும். ஸோ 50 தான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் பாயிண்ட், ஒரு மீடியம் பாயிண்ட்.
அப்போது 50க்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து 50யை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணும். அதே மாதிரி 50க்கு மேலே இருந்துச்சுன்னா 50க்கு கீழே வரதுக்கு ட்ரை பண்ணும். காலையில் பார்க்கும்போது RSI வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 80 இருந்துச்சு. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 65 இருந்துச்சு. அப்போது RSI 65ல் இருக்கும்போது நமக்கு ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துச்சு. இந்த இடத்துல கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RSI வந்து 35 வந்துருச்சு. ஸோ 35 இஸ் த லோவஸ்ட் பாயிண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா. அப்போது அங்கிருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே 50க்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த RSIயும் மார்க்கெட்டோட ஒரு இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரே மாதிரி தான் சார்ட் இருக்கும். கீழே வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ இதே தான் RSI. ஸோ அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நாளையோட ட்ரெண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரெண்ட் வந்து எந்த பக்கம் டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் நம்ம மார்க்கெட் போகிறதுக்கு அந்த டைரெக்ஷனில் நம்ம பொசிஷன் எடுத்தோம்னா கரெக்ட். நம்ம யோசிக்கிற ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ரெண்டு பக்கம் நம்ம எந்த பக்கம் போகும்னு தெரிஞ்சுக்குவோம். ஆனால் மார்க்கெட் எந்த பக்கம் டைரெக்ஷனில் போகுதோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட வேண்டியதான். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50ல் எதிர்பார்க்குற முக்கியமான ரேஞ்சஸ் அண்ட் முக்கியமாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போக போகுது. இதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படியே கொண்டு போய் நம்ம சென்செக்ஸில் வச்சோம் அப்படின்னா சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து 86,000ல் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப்க்கு. அண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சென்செக்ஸை பொறுத்தளவு 86,000ம் 85,500ம் இந்த ரெண்டு ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். இது வந்து பிவட் லெவல். இந்த 86,000லேருந்து கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட் இண்டிகேஷன், 85,800லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா செகண்ட் இண்டிகேஷன்ஸ். மார்க்கெட் வந்து 85,300 வரைக்கும் டவுன்ஃபால் வரலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோலேயே வந்துருச்சு. அப்போது சென்செக்ஸை பொறுத்தளவும் இன்னையோட ஹையஸ்ட் பாயிண்ட்டும் இன்னையோட லோவஸ்ட் பாயிண்ட்டும் தான் பார்த்தீங்கன்னா நாளையோட மார்க்கெட்டுக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸோ இல்லைனா லைனோ போட்டு வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். அப்போ நாளையோட மார்க்கெட்டில் நம்ம சென்செக்ஸ்லையும் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறனால நாளையோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் மார்க்கெட்டில் வந்து இந்த 86,000 தாண்டிடுச்சுன்னா 100% நம்ம வந்து ஒரு பிலீவ் பண்ணி கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த 86,000 தாண்டினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 86,800 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறோம் நம்மளோட சென்செக்ஸில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்போ இந்த பேங்க் நிஃப்டி வந்து ஏற்கனவே ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இருந்துச்சு. ஸோ விச் இஸ் க்ளோஸ் டு 60,000. அப்போ இந்த 60,000க்கு போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்திருக்கு. அப்படிங்கிறனால நாளையோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 59,800. அப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு க்ரோ ஆகணும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 59,800 வரைக்கும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் இதை கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லைனா நெகட்டிவ் ஹோல்டிங்ஸ் தான். மார்க்கெட் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகி 59,400 வரைக்கும் இருக்கிறது இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 59,800ம் முக்கியமான சப்போர்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 59,400ம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ரெண்டு தான் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு முக்கியமான கால் ஆப்ஷனோட டார்கெட்டும் புட் ஆப்ஷனோட டார்கெட்டுமாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம 3 இண்டெக்ஸஸ்லையும் பார்த்துட்டோம். நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டியில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி வந்து 330க்கு க்ளோஸ் ஆகும் போது இதுதான் பார்த்தீங்கன்னா 330யோட கேண்டில். 330க்கு க்ளோஸ் ஆகும்போது எந்த பொசிஷனில் இருந்துச்சு, கரண்ட் பொசிஷன் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு வந்து கரண்ட் பொசிஷன் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி வந்து 330க்கு க்ளோஸ் ஆனதை விட பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ எவ்வளவு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்ஃபோ லைன் வரையலாம். ஸோ இன்ஃபோ லைன் பார்க்கும்போது நமக்கு ஒரு 30 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இந்த 30 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்கிறனால மார்க்கெட் இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து காலையில் நமக்கு நிஃப்டி 50ல் ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை நைட்டு ஃபுல்லாக நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகுது இல்லைனா ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்க வேண்டியதான். ஓகே, அப்போ கிஃப்ட் நிஃப்டி என்னதான் இருந்தாலும் நம்ம காலையில் 6:30க்கு பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். அப்படிங்கிறனால நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி இப்போதைய நிலைமை பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட். அப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நமக்கு கடைசி ஒரு 4 நாள் வந்து பாசிட்டிவான மார்க்கெட் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நவம்பர் 24ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதியிலிருந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து கண்டினியூஸான பாசிட்டிவான மார்க்கெட் தான் இருக்குது. S&P 500 நம்மளோட நாஸ்டாக் அது மட்டும் இல்லாமல் டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் இது மூணுமே பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி டிசம்பர் 1ஆம் தேதி யூஎஸில் இப்போ தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும் நைட்டு 8 மணிக்கு. ஸோ 8 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது 3 இண்டெக்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி பிஹேவ் ஆகுதோ அதை வச்சு நமக்கு நாளைக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம்.
ஆனா, நமக்கு போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவா தான் இருந்துச்சு. ஆனா, நமக்கு இன்னைக்கு பார்க்கும்போது திங்கட்கிழமை அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட் நெகட்டிவா இருந்துச்சு. ஸோ, அப்படிங்கிறனால யுஎஸ் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் ஃபாலோ ஆகுதா? இல்ல இந்தியன் மார்க்கெட்ட யுஎஸ் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுதா? அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ, இப்போதே யுஎஸ் மார்க்கெட் பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டா தான் ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ, அப்படிங்கிறனால ஒரு குளோபல் இண்டிகேஷன்ஸ் ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட். ஸோ, குளோபல் இண்டிகேஷன்ஸ் டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டாக இருந்தாலும், இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேஷன்ஸ் இருக்கு. அப்போ நாளையோட கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேஷன்ஸ். சப்போர்ட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்எஸ்ஐயும் நெகட்டிவ் சைட்ல தான் இருக்கு. 50க்கு கீழ தான் இருக்கு. அப்போ காலையில ஓப்பன் ஆகும்போது ஆர்எஸ்ஐ வந்து மேல க்ரோ ஆகாம இதே ரேஞ்ச்ல இருந்துச்சுன்னா, மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ, காலையில நமக்கு 6:30 அண்ட் 9:30க்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்மளால ஈஸியா மார்க்கெட்ட கெஸ் பண்ண முடியும். ஸோ, நாளையோட மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ, கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.